الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இன்னித்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, நாம் தொடர்ச்சியாக 6 அடிப்படைகள் என்ற புத்தகத்திலிருந்து பாடங்களை பார்த்து கொண்டு வரோம். நேற்று அல்லது போன அமர்வில் மிக முக்கியமான தலைப்பின் கீழ் பார்த்தோம். 5வது அடிப்படை, அல்லாஹுடைய நேசர்களும் ஷைத்தானுடைய கூட்டாளிகள் மற்றும் ஷைத்தானுடைய நேசர்களுடைய விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதுல இன்று 3வது அமர்வாக இருக்கு. ஹவாரிக்குல் ஆதா என்று சொல்லக்கூடிய வளமைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அல்லது சில நிகழ்வுகள், இதை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது விரிவாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். மக்களுடைய நிலை 3 நிலையாக இருக்கு. வளமைக்கு மாற்றமாக சில நிகழ்வுகள் மக்களுக்கு மத்தியில் ஏற்படும் பொழுது 3 நிலை மக்களாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை பற்றியும் நாம் சில நேரத்தில் பார்த்தோம். முன்னால் வளமைக்கு மாற்றமாக அசாதாரண சம்பவங்களை பார்க்கும் பொழுது இது உலக வளமைக்கு மாற்றமாக நிகழும் வித்தியாசமான சம்பவங்கள் குறிக்கின்றது. உதாரணமாக ஆகாயத்தில் பறப்பது, நீரில் மேல் நடப்பது ஆகியவற்றை குறிப்பிடலாம். இது 4 வகைகளாக நோக்கப்படும் என்றும் நாம் பார்த்தோம். முதல், இது அத்தாட்சி மற்றும் அற்புதம். இதற்கு அல் ஆயா என்று சொல்லப்படும். இது நபிமார்களுக்கு மாத்திரம் உரியது. இது நபிமார்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடியது அல்லாஹ்வுடைய தரப்பில். 2வது பார்க்கும் பொழுது கராமா என்று சொல்லக்கூடிய விஷயம். இது இறை நேசர்களை குறித்து, அவர்கள் யாரெனில் ஈமான், இறையச்சம் இவ்விரண்டையும் அணிகலங்களாக கொண்டவர்கள். கராமத்திற்கு எடுத்துக்காட்டாக திருமறை அல் குர்ஆன் கூறும் குகைவாசிகள் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அம்மை மரியம் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கும் ஏற்பட்ட சில கராமத்துகளை நாம ஏற்றுக்கொள்ளலாம். 3வது பார்க்கும் பொழுது அல் முஅஜிஸாவில் ஃபித்னா, முஅஜிஸா அல்லது ஃபித்னாவாக இருக்கும். இது ஷைத்தானின் நேசர்களுக்கு நிகழும் வளமைக்கு மாற்றமான சம்பவங்கள். இதை நாம் யார் வசம் நிகழ்கிறதோ அவரின் மார்க்கப்பற்றை வைத்து அடையாளம் காணலாம். மார்க்கப்பற்று இல்லாவிட்டின் இவ்வகையை சார்ந்ததாக மாறிவிடும். உதாரணமாக தஜ்ஜாலின் கைவசம் நிகழும் அற்புதங்கள் எடுத்துக்காட்டு. இப்போ தஜ்ஜால் என்ற ஒரு அல்லாஹு தஆலா மனிதர்களை சோதிப்பதற்காக இந்த உலகத்திலே மிக கடுமையான சோதனை தஜ்ஜாலுடைய சோதனை. அவன் வெளியே வரும் பொழுது மக்களுக்கு மத்தியில் சில அதிசயங்களை அவன் செய்வான். இது என்ன, அல்லாஹு தஆலாவுடைய தரப்பிலிருந்து ஒரு சோதனை, ஒரு ஃபித்னாவாக இருக்கும். 4வது பார்க்கும் பொழுது நாம் இதற்கு முன்னர் பார்த்தோம் அவமானம், ஃபதீஹா என்று சொல்லக்கூடிய அவமானம். இறைவனின் மார்க்கத்தின் பெயரால் மக்களிடம் பொய் கூறி ஏமாற்றி முயல்வோர் இவர்கள் மறுமைக்கு முன் இம்மையிலும் அவமானப்படுவார். அவர்கள் அவமானப்படும் விதமாக வளமைக்கு மாற்றமாக ஒன்றை அல்லாஹ் நிகழ்த்துவான். உதாரணமாக பொய் நபியாக தோற்றமெடுத்த முசைலமா கஸ்ஸாப் என்பவன் கண்ணோயால் பீடிக்கப்பட்ட ஒருவருக்கு நபி போன்று கண்ணில் உமிழ்ந்த போது அக்கண் குருடாகி விட்டது. நான் அந்த போன அமர்வில் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ்நீர் ஹைரும் மற்றும் அதில் அல்லாஹு தஆலா ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தினான். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய கண் ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது ஹைபருடைய போர்க்களத்தில் அந்த நேரத்தில் அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ்நீர் அவங்களுடைய கண்களில் தடவப்பட்டது. முழுமையாக குணமடைந்தார். அதே இந்த முசைலமா கஸ்ஸாப் என்ன செய்தார், தன்னை பின்பற்றிய இந்த நபருக்கு ஒருவருக்கு கண் சிரமம் ஏற்பட்ட நிலையில் இவனும் அதே போல செய்ததனால அந்த உமிழ்நீர் பட்ட அந்த கண் என்ன முழுமையாக குருடாகி விட்டது. இது என்ன, அவமானம். அல்லாஹு தஆலா அவமானப்படுத்துகின்ற இதுவும் என்ன, சில நேரத்தில் இந்த மாதிரி ஏற்படும். இப்போ இந்த மாதிரி விஷயத்துல மக்களுடைய எப்படி இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது முதல் அது 3 சாரார்களாக பிரிக்கின்றன. ஒன்று, பொய்ப்பிப்போர். எப்படி, அதாவது நபிமார்கள் தவிர்ந்த வேறு எவருக்கும் இப்படி நிகழாது என்ற நிலைப்பாட்டை உடையோர். சில வேளை அவர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் சொல்லப்படும் போது
பெரும்பாலும் அதை ஏற்க மாட்டார்கள். ஏனெனில் இது வெளிப்படும் நபர்கள் இறைநேசர்கள் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. இப்ப முதல் நபர் என்ன இருப்பார்கள்? முதல் சாரார்களுடைய நிலை என்றால், அதிசயம் என்று ஏற்படும் பொழுது அது வெறும் நபிமார்களுக்கு மட்டும்தான் ஏற்படும், மற்ற யாருக்கும் ஏற்படாது. அப்படி ஏற்படுகின்றதால் அது பொய்யானது என்று முழுமையாக இந்த அதிசய நிகழ்வுகளை இதை நிராகரிக்கக்கூடிய கூட்டங்களின் அல்லது ஒரு சாரார்களை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது சாரார் பார்க்கும் பொழுது எல்லை மீறியோர், எல்லை மீறக்கூடியவர். எப்படி? இவர்கள் யாருக்காவது சிறியதோடு வளமைக்கு மாற்றமாக ஒன்று நிகழ்ந்து விட்டால் உடனே அவரை இறைநேசர் என்று நம்பி விடுவார்கள். இதுவும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தர்கா வழிபாடு, தரிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நிலை என்ன? ஏதாவது ஒரு நிகழ்வு அது ஒரு நடந்து விட்டதென்றால் அவர் என்ன, அவருடைய ஈமான் இருக்கா இல்லையா என்று எதுவுமே பார்ப்பது கிடையாது. அல்லாஹுடைய ஏவுதல்களை அவன் பேணுகின்றாரா, அல்லாஹு தாலா தடை செய்த விஷயத்திலிருந்து தவிர்த்துக் கொள்கின்றாரா என்று எதுவுமே பார்க்காமல் என கண்மூடித்தனமாக இது கராமத்து, இது முஅஜிஸா என்று நவுது பில்லாஹி மின் தாலிக், எதுவரை என்றால் இவருக்கு இன்னாருக்கு இறைத்தன்மை இருக்கின்றது என்ற அளவுக்கும் என்ன மக்கள் இதை எல்லை மீறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவது மக்களுடைய நிலை பார்க்கும் பொழுது சமநிலை பேணக்கூடியவர். எப்படி? இவர்கள் அல்லாஹ் அவன் நாடிய அடியார்களுக்கு அவன் விரும்பும் விதத்தில் வளமைக்கு மாற்றமாக கராமத்துகளை வழங்குவான் என்று நம்பக்கூடியவர். அதே நேரம் வளமைக்கு மாற்றமாக நிகழும் அனைத்தையும் கராமத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெளிவுடன் இருப்பவர். இங்கு நடக்கக்கூடிய அனைத்துமே என்ன, இது கராமத் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக இந்த கராமத்து ஏற்படக்கூடியது அல்லாஹ்வால் இது ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்று ஈமான் நிலையில் எல்லாமே கராமத் என்று எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் சூனியக்காரர்களும் தஜ்ஜால்களும் சில வேளை வளமைக்கு மாற்றமாக விசித்திரமான செயல்களை வெளிப்படுத்துவரும் இருக்கின்றார்கள். அப்போ இது இரண்டையும் பிரித்து காண்பிக்கக்கூடிய சமநிலையில் இருக்கக்கூடியவரை பற்றி இங்கு நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இப்போ நாம இந்த விஷயத்துல நாம நினைவு கொள்ள வேண்டும், எந்த ஒரு அதிசயங்கள் நடக்கும் பொழுது அது இறையச்சமுடைய மற்றும் அல்லாஹு தாலாவுடைய ஏவுதல்களை பின்பற்றக்கூடியவருடைய வாழ்க்கையில் அது ஏற்படும் பொழுது அங்கு அது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து ஏற்பட்ட ஒரு விஷயம் என்ற நாம நினைவு கொள்ளலாம். இல்லை, அது மனிதன் தொழுகையை புறக்கணித்து ஈமானே இல்லாமல் இணை வைக்கக்கூடிய விஷயங்களிலும் சூனியங்களை செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவனுடைய இது வளமைக்கு மாற்றமாக ஏற்படும் பொழுது இது ஃபித்னா, ஒன்று சோதனையாக ஃபித்னாவாக இருக்கும், அல்லது அல்லாஹு தஆலா அவரை அவமானப்படுத்துவதற்காக ஃபதீஹா என்று சொல்லக்கூடிய நிலையில் ஆகலாம். இதை நாம் நினைக்கணும். கடைசியாக இந்த தலைப்புல ஷேக் இஸ்லாம் தைமி ரஹிமஹுல்லாஹ்வுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அம்சங்களை, இறைநேசர்களுடைய தன்மைகள் எல்லாம் எப்படி இருக்கும், இறைநேசர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், அதே போல ஷைத்தானுடைய கூட்டாளிகளும் ஷைத்தானுடைய நேசர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று சில அம்சங்களை இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அதை நான் வாசிக்கின்றேன். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரஹ்மானின் நேசர்களும் ஷைத்தானின் நேசர்களும் இடையிலான வேறுபாடு எனும் நூலில் குறிப்பிட்ட இரு சாரார்களுக்கும் இடையில் காணப்படும் வித்தியாசங்களை சுருக்கமாக இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அதான் நான் பதிவு செய்தேன். அல் ஃபுர்கான் பைன அவுலியா அல்லாஹி பைன அவுலியா ரஹ்மானி வ அவுலியா ஷைத்தான் என்ற அந்த புத்தகத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்ட அதுல சில விஷயங்கள். இறைநேசர்களுடைய தன்மைகள்: திருமறை அல் குர்ஆனையும் நபி வழி சுன்னாவையும் பின்பற்றுபவர்கள். ஷைத்தானின் நேசர்கள் திருமறை அல் குர்ஆன் நபி வழி சுன்னாவை புறக்கணிப்பார்கள். இறைநேசர்கள் ஈமானையும் இறையச்சத்தையும் பிரதிபலிப்பார்கள். ஷைத்தானுடைய நேசர்கள் இறை நிராகரிப்பு, கெட்ட நடத்தை, சாத்திரம், சூனியம், பைத்தியம், மன உதிப்புகள் என்பவற்றை பிரதிபலிப்பார்கள். இறைநேசர்கள் நபியை பின்பற்றுவார்கள். அவர்கள் ஷரியா விட்டும் வெளியில் சென்று தன்னிச்சையாக செயல்பட மாட்டார்கள். ஷைத்தானுடைய நேசர்கள் நபியை புறக்கணித்து அவர்கள் ஷரியாவை விட்டு முற்றாக வெளி நடப்பு செய்வார்கள். இறைநேசர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறும் கடமைகளை நிறைவேற்றுமாறும் இறைவனிடம் பிரார்த்திக்குமாறும் மக்களை தூண்டுவார்கள், மக்களை ஊக்குவிப்பார்கள். ஷைத்தானின் நேசர்கள் அவர்களை பின்பற்றுமாறும் மக்களை தூண்டுவார்கள்,
மார்க்க கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், இறைவிடம் பிரார்த்திக்கவும் மாட்டார்கள். இறைநேசர்கள் ஒரு இறைநேசரை விட நபி உயர்ந்தவர் என்று உறுதியாக நம்புவார்கள். அதே நேரம் ஒரு வழி பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் அல்ல என்றும் நம்புவார்கள். இது நினைவு கொள்ள வேண்டும். இறைநேசர்களிலே மிகவும் உயர்ந்த மற்றும் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். நபிமார்களை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை மனிதர்களுடைய மத்தியில். இது அவர்கள் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருக்கட்டும் அடுத்த கட்டம் தான் என்று நம்பக்கூடியவர்கள். அதே போல அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாவத்திலிருந்து என்ன கிடையாது, பாதுகாக்கப்பட்டவர், புனிதர்கள் கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலும் என்ன சில தவறுகள், சில மறதிகள், சில பாவங்கள் ஏற்படும். இந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடிய இது இறைநேசர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியது. உடனே அவர்கள் அல்லாஹ்விடம் விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது இறைநேசர்களுடைய தன்மை. அதே ஷைத்தானுடைய நேசர்கள் எப்படி என்றால், ஒரு நபியை விட ஒரு இறைநேசர் உயர்ந்தவர் என்று நம்புவார்கள். அதே நேரம் அவர் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்றும், உலமாக்கல் இஜ்மா முடிவுகளை முரண்பட முடியும் என்றும் நம்புவார்கள். இங்கேயும் என்ன, இவர்கள் எல்லாம் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் மனிதனுடைய தன்மையிலிருந்து அப்பாற்பட்டு புனிதர்களாக ஆகிவிட்டார்கள், இவர்களுக்கு ஹலால் ஹராம் என்ற எதுவுமே கிடையாது என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். இறைநேசர்கள் ஈமானும் இறையச்சமும் தான் அவர்களுக்கு நிகழும் கராமத்தின் காரணம் என்று கூறுவார்கள். இறைநேசர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா தான் நாடக்கூடிய அடியார்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய சில அதிசயங்கள், சில நிகழ்வுகளை, இது அனைத்துமே என்ன காரணம், இறையச்சம் காரணத்தில்தான், தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால்தான் ஏற்படும் என்று நினைப்பார்கள். அதே போல இறைநேசர்களுடைய தன்மைகளில் அவர்கள் அல்லாஹுக்காக நேசிக்கப்பட வேண்டியவர்கள். ஷைத்தானின் நேசர்கள் இறைவனுக்காக வெறுத்தொடுக்கப்பட வேண்டியவர்கள். இறைநேசர்கள் நயவஞ்சகத்திலிருந்தும் பயப்படுவார்கள், தங்களது கௌரவத்தால் ஏமாந்தும் விடமாட்டார்கள். நயவஞ்சகம் என்ற விஷயம், முனாஃபிக் என்ற விஷயங்கள், நிஃபாக்குடைய விஷயங்களே ரொம்ப அஞ்சுவாங்க. நாம் பார்த்தோம் சஹாபாக்குடைய வாழ்க்கையில எவ்வளவு ஈமானுடைய உச்சகட்டத்தில் இருந்தும் அங்கு அந்த நயவஞ்சகம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடுமா என்ற அந்த அச்சத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நயவஞ்சகம் அங்கு சுப்ஹானல்லாஹ் மனிதனுடைய ஈமானையே என தகர்க்கக்கூடியதாக இருக்கு. அதே ஷைத்தானுடைய நேசர்கள் நயவஞ்சகத்தை பயப்பட மாட்டார்கள். இறைநேசர்கள் மக்களை விட்டும் வித்தியாசப்படாத சுன்னாவை கடைபிடித்து தொழுவார்கள். இங்கு தன் மதிப்பை வைத்து ஷைத்தானுடைய நேசர்கள் தன் மதிப்பை வைத்து தற்பெருமையால் மமதை கொள்வார்கள். இறைநேசர்கள் அவர்களிடத்தில் எதிலும் அலட்சிய போக்கோ அளவு கடந்து போக்கோ காணப்படாது. அதே போல ஷைத்தானுடைய நேசர்கள் அவர்களிடம் அனைத்திலும் அலட்சிய போக்கு, அளவு கடந்த போக்கும் காணப்படும். இறைநேசர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ரங்க அறிவற்ற வெளிரங்க அறிவை மாத்திரம் கொண்டவர்கள் என்று யாராவது நம்பினால் அவர் காஃபிராகி விடுவார் என்று நம்பக்கூடியவர்கள். இங்கு ஷைத்தானுடைய நேசர்கள் ஈமானை வெளிப்படையானது, மறைமுகமானது என்று இரண்டாக பிரிப்பார்கள். இந்த குறிப்பாக தரிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த பையாத்து செய்யக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்கின்றால், இல்முல் லதுன்னி என்ற ஒரு கல்வி, இது பாத்தினி கல்வி, இது உள்ரங்க கல்வி, இது வெறும் அவுலியாக்கு கிடைச்சது. உங்களிடம் இருக்கக்கூடிய கல்வி இல்லம் என்ன, அது வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய வாஹிரி இல்மு தான் என்று இப்படி இரண்டு பிரித்து காக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய நிலையை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல இறைநேசர்களுடைய தன்மைகள் கவா கதர் நம்பிக்கையை குறைகள், தவறுகளுக்காக அல்லது சோதனைகளில் ஏற்படும் போது மாத்திரம் ஆதாரமாக கொள்வார்கள். இப்ப கவா கதருடைய விஷயங்களை பற்றி இறைநேசருடைய எப்படி இருக்கும், அவர்களுக்கு ஒரு சோதனை என்று ஏற்படும் பொழுது அது சரி அல்லாஹ் நாடினான் என்ற விஷயத்தில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள், அலட்சியப்படுத்தி ஒரு தவறை செய்து விட்டார் என்றால் அவர் என்ன செய்ய மாட்டார்கள், கவா கதருடைய ஆதாரம் கொள்ள மாட்டார்கள். நீ பாவம் செய்துவிட்டு நான் எங்க செஞ்சேங்க, அல்லாஹ் எழுதியிருக்கிறான் நான் செஞ்சேன் என்ற கவா கதரை என்ன செய்ய மாட்டார்கள், விதியுடைய விஷயத்தை தன்னுடைய குற்றத்திற்கு
நியாயம் கற்பிப்பதற்காக அவர்கள் ஆதாரத்தை கொள்ள மாட்டார்கள். மாறாக ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு, ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற அல்லாஹுடைய நாட்டம் இது நடந்தது என்று இவர்கள் நம்பக்கூடியவர்கள். அதே போல ஷைத்தானுடைய நேசர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது இறை நேசர்களும் நபிமார்களும் ஓரிடத்தில் இருந்தே அறிவை பெறுவதாக நம்புவார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்வி, அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வஹீயும் அதே போல இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி இரண்டுமே ஒரே தரப்பு. என்ன அர்த்தம்? இவருடைய கொள்கையின் அடிப்படையில அல்லாஹ்விடம்தான் இவர்கள் என்ன செய்யறாங்க? டைரக்டாக கல்வி எடுத்துக்கொள்கின்றார்கள். நீங்க என்ன மனிதர்களிடம் இறந்தவருடைய எடுத்துக்கொள்கின்ற, நாங்க டைரக்டாக எடுத்துக்கொள்கின்றோம். இதெல்லாம் இருக்கு. நம்ம ஹதீசுகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் படிக்கும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய விமர்சனம் என்ன? அவர்கள் வைக்கக்கூடிய, நீங்க மௌத்தானவருடைய கல்வியை கொண்டு படிச்சுட்டு இருக்கீங்க, நாங்க டைரக்டாக என்ன செய்யறோம்? அல்லாஹ்விடமே நமக்கு கல்வி வருகின்றது என்ற நிலையில் இவர்களுடைய விஷயங்கள். இன்னும் இந்த சமகாலத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல இறைநேசர்களுடைய தன்மையில் ஒன்று, பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இது ஒரு அடியானை அல்லாஹ் நேசிப்பதன் அடையாளங்களில் ஒன்று. அவன் இயல்பாக மனிதன் என்ற அடிப்படையில் இயல்பு தவறு நடக்கும். அப்போ உடனே அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார் என்றால் உடனே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிடிவாதமாக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதே போல ஷைத்தானுடைய நேசர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது, தவறிழைத்தால், தீயது நடந்தால் கவா கதரில் பழியை போட்டு தப்பிக்கொள்வார்கள். இவர்கள் என்ன? ஷைத்தானுடைய நேசர்கள். கடைசியாக இறைநேசர்களுடைய தன்மைகள் ஒன்று, அவர்கள் பார்வையில் கராமத் என்பதன் குறிக்கோள் இறைவழியில் இறுதி வரை நிலைத்திருப்பதாகும். அவர்களுடைய வாழ்க்கையில கராமத் என்று சொல்லும் பொழுது அது அசல் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மார்க்கத்திலேயே நிலையாக இருப்பதுதான் பெரிய ஒரு அவர்கள் கராமத்தாக என்று உணரக்கூடியவராக இருப்பார்கள். மார்க்கத்தில் நிலையாக இல்லாமல் அவர்கள் எப்பொழுதுமே இந்த விஷயத்தை நினைக்க மாட்டார்கள். ஷைத்தானுடைய கூட்டாளிகளுடைய நிலை எப்படி என்றால், ஷைத்தானன் அவர்களை குழப்பும் போது அவர்களை வானவர்கள் என்று விடுவார்கள். ஷைத்தான் அவங்கள சில ஷிர்க்குடைய விஷயங்கள், இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் என்று செய்வதற்காக தூண்டும் பொழுது வானவர்கள் தரப்பிலிருந்து நமக்கு வஹி வந்திருக்கு என்ற விஷயங்கள் இதை ஏற்றுக்கொள்வார். இப்படி இவர்களுடைய தன்மைகள் ஷேகுல் இஸ்லாம் தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இன்னும் விளக்கமாக புத்தகத்துல பதிவு செய்திருக்கான். இது அனைத்துமே என்ன? நம்முடைய 3 அமர்வுடைய ஒரு இந்த 5வது அடிப்படை, சாலிஹீன்கள் நல்லோர்களுக்கும் அதே போல நபிமார்களுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அதிசயத்தை ஏற்படுத்துவான். ஆனால் அவர்களுக்கும் அது தெரியாது, இது என் தரப்பிலிருந்து அது நடக்குமா. நபி மூசாவுக்கும் தெரியாது அந்த தடி பாம்பாக மாறும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தெரியாது பிறை நிலா பிளக்கூடியதாக இருக்கும். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் தெரியாது பெரிய பாறையிலிருந்து ஒட்டகம் வெளியேறும். இப்படி இது அனைத்துமே அல்லாஹ் நாடினால் அந்த நேரத்தில் அது நடக்கும். அவர்களுடைய விஷயமே என்ன? அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது, யா அல்லாஹ் இன்னார் இந்த அதிசயங்களை கேட்கணும். அதே போல மற்ற நபிமார்கள் இல்லாமல் மற்றவர்கள் நல்லோர்களாக வாழக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையிலும் அது அல்லாஹ் நாடினால் ஏற்படும். ஆனால் அது எப்படி நாம் எடுத்துக்கொள்வோம் அல்லது எப்படி நாம் அதை அணுகுவோம், இது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்த கராமத்தா அவர்களுடைய இறையச்சத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அந்த விஷயத்தில் நாம் ஆனால் அவசியம் கடவுள் இல்ல. தக்வாவுடைய வாழ்க்கை வாழக்கூடியவருடைய வாழ்க்கையை அனைத்திலும் என்ன அதிசயங்கள் ஏற்பட வேண்டும், இல்லை என்றால் அவர் முஃமினோ அல்லது அவுலியா இல்லை என்று நிலையே கிடையாது. மாறாக ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ்வுடைய நேசர், ஒவ்வொரு முஃமினும் இறைச்சமுடைய பேணுதலான வாழ்க்கை வாழக்கூடியவர். என்ன? அவர் முஃமினாக, அவர் அவுலியாவாக இருக்கின்றார். குல்லு முஃமினின் தகியின், அல்லாஹு தஆலாவுடைய ஒவ்வொரு அடியா நம்பிக்கை கொண்டு பேணுதலான வாழ்க்கை இறையச்சமுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர் என்ன? அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நேசர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஷைத்தான் மற்றும் இந்த மாதிரி ஷைத்தானுடைய கூட்டாளிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை மற்றும் நம்முடைய மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி.